பனையூரில் விஜய் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த ஆண்டுக்கான தாவேகவின் முதல் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அதற்காக விஜய் காரில் புறப்பட்டு சென்ற காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்தோம். கூட்டணி குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறாரா விஜய் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். 15ற்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவிருக்கிறது இந்த செயற்குழுவில். தற்பொழுது கூட்டணி குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிடுவாரா விஜய் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில செயற்குழு, அதாவது இந்த ஆண்டுக்கான முதல் மாநில செயற்குழு இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது. அதற்காக பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு கட்சி தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சற்று முன்னதாக பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். இந்த செயற்குழுவை பொறுத்தவரையில சட்டமன்ற தேர்தலையொட்டி நடக்கக்கூடிய செயற்குழுவாக இருப்பதால சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்த மிக முக்கிய அறிவிப்புகளும் தீர்மானங்களும் இந்த செயற்குழுல இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த கூட்டணிகள் தாவேகாவை சுற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவி வரக்கூடிய இந்த சூழல்ல பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய முக்கிய நிர்வாகிகள், முன்னணி நிர்வாகிகளுமே கூட தாவேகாவுடன் கூட்டணி இருப்பது, விஜய் கூட்டணிக்கு வந்தால் எங்களது கூட்டணி பலம் பெறும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில தாவேகா என்ன நிலைப்பாடு எடுக்க இருக்கிறது என்பது குறித்த ஒரு அறிவிப்பு இன்று வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு கட்சியுடைய தலைவர் மூலமாகவே இந்த செயற்குழுல பேசப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து 15 முக்கிய தீர்மானங்கள், 15ற்கும் மேற்பட்ட முக்கிய தீர்மானங்கள் இந்த செயற்குழுல நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதுல சட்டமன்ற தேர்தல், பொதுமக்கள் நேரடி சந்திப்பு, அது மட்டுமல்லாமல் கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும் மண்டல வாரியாக பிரித்து பொதுக்கூட்டங்களை நடத்துவது, அதாவது கணக்கின்படி 1000ற்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களை இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடத்தி தாவேகாவுடைய கொள்கை பிரகடனத்தை கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்க்கும் விதத்துல கூட்டங்களை நடத்துவது என உள்ளிட்ட முக்கியமான முடிவுகளை தீர்மானங்களாக செயற்குழுல ஒப்புதல் பெறுகின்றனர். செயற்குழுவை பொறுத்தவரையில அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஆண்டுக்கு 2 முறை செயற்குழு நடத்தி அந்த அஜெண்டாவை, அந்த தீர்மானத்தை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த அடிப்படையில இந்த ஆண்டுக்கான தாவேகாவின் முதல் செயற்குழு இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது. பனையூருடைய கட்சி அலுவலகத்திற்கு கட்சி தலைவர் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கொள்கை தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய சிலைகளுக்கு மரியாதை செலுத்திவிட்டு இந்த செயற்குழு துவங்க இருக்கிறது. செயற்குழு நிர்வாகிகளிடத்துல விஜய் நேரடியாக பேச இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து, கட்சி மேம்பாடுகள் குறித்து, மக்கள் சந்திப்புகள் குறித்து, கட்சி தலைவருடைய சுற்றுப்பயணம் குறித்தான விவரங்கள் அடுத்தடுத்ததாக விரைவில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.